நான் இங்கே சும்மா தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் ரீல்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓ, ரீல்ஸா? பன் ஸ்டிக் கூடவே கொண்டு வந்துட்டேன். பண்ணலாமா? என்னது? எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டு? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முதல்ல சொல்லுங்களேன். நான் ரீல்ஸ் பண்ண போகிறேன். அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதே திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. ரீல்ஸ் பார்த்து போர் அடிக்குதா? ஐயோ, யாராச்சும் சொல்லுங்க, ரீல்ஸ் பார்த்து போர் அடிக்குதான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அடிக்குது. அடிக்குதா? ஐயோ, சரி என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணலாம்? நீங்க ரீல்ஸ் தவிர வேற எதுவும் தெரியாது. ஐயோ, எல்லாமே தெரியும் எனக்கு. என்ன பண்ணலாம்? ரீல்ஸ் தவிர வேற எதுவும் தெரியாதா? அதுதானே பண்ணுவீங்க, சொல்லுங்க. தெரியும் தெரியும். சரி என்ன பண்ணலாம்? நான் வேற பன் ஸ்டிக் வச்சு கையில கொண்டு வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணலான்னு தெரியலையே எனக்கு. என்ன கேமரா சுத்துது? நாங்களும் தான் தேடுறோம். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எதனா கொடுக்கலாமா? நம்ம இருக்கிறது இங்க 2 பேர். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எதனா கொடுக்கலாம் தான். எதனா சேலஞ்ச் என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களே. பண்ணுறதுக்கு சேலஞ்சா? ஆமாம். இங்கே என்ன சேலஞ்சு? என் மேலேருந்து கீழே குதிக்கணுமா? பண்ணுவீங்களா? நான் வரல என்ன விளையாட்டுக்கு. வேற என்ன சேலஞ்சு? இங்கே என்ன சேலஞ்ச் பண்ணுறது? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். சுற்றி பாருங்க, எதனா இருக்கான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. துணி எல்லாம் மடிச்சு வேணா வச்சிடலாம். அதுவும் நம்ம துணி இல்லையே, அதெல்லாம் பக்கத்து வீட்டு துணி. என்ன பண்ணலாம்? தேடிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. ரீல்ஸே பண்ணலாம். ஆஹா, அது எங்களுக்கு ஒரு செம்ம போர். வேற என்ன? நான் வேற சூப்பரா சாரிலாம் கட்டி. பரவாயில்ல, வேற என்ன? வேற என்ன பண்றது? என்ன வீடியோலாம் ஆன் பண்ணி கேமரா? சும்மாதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் இப்போ தான் ரீல்ஸ் பண்ணலான்னு வந்தேன். எதுக்கு இந்த வீடியோ? நாங்களும் சும்மாதான். நீங்களும் சும்மா? ரீல்ஸா பண்ண போகிறீங்க? ரீல்ஸ்லாம் வேணாம். ரீல்ஸ் வேணாமா? ரீல்ஸ் பண்ணுறதுக்காக நான் சாரிலாம் போட்டுட்டு வந்திருக்கேன். நல்லா தான் இருக்கானா? இன்னும் வேணாம் ரீல்ஸ். ரீல்ஸ் வேணாம்? ஐயோ, பன் ஸ்டிக்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல. ரீல்ஸ் வேணாமா? ஏன்? அது போர் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது. ரீல்ஸ் போர் அடிக்குது? ஆமா. அட பாவமே. ரீல்ஸ் போர் அடிக்குதுன்னு சொன்ன ஒரே ஆள் உங்களுக்கு. பார்த்து வேற என்ன நம்ம பண்ணலாம்? பார்த்து அது அப்படிதான் இருக்குது. நம்ம வேற என்ன பண்ணலாமா? வேற என்ன பண்ணலாம்? வேற இந்த பக்கம்லாம் போகுது வண்டி. சும்மா தான். வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வேற என்ன பண்ணலாமா? எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. உங்களுக்கு ஓகேவா நாங்கள் என்ன பண்ணாலும், எது கொடுத்தாலும்? ஏன்னா சேலஞ்ச் பண்ணலாமா? சேலஞ்சா? மொட்டை மாடி இல்லையா? என்ன மேல இருந்து கீழே குதிக்கணுமா? இல்ல என்ன சேலஞ்சா? இங்க என்ன சேலஞ்ச் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. நீங்க பண்ணுவீங்களா? நிறைய இருக்கு. பண்ணுவீங்களாவா? ஆமா. என்ன சேலஞ்சுன்னு சொன்னா தானே தெரியும். டெய்லி இங்க ரீல்ஸ் பண்றோம். ஆனா இந்த இடம்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன நல்லதானே? நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கா? கீழே மேலே ஃபுல்லா பாருங்க. நல்லா திரும்பி திரும்பி பார்க்காதீங்க, நல்லா பாருங்க. எதை பார்க்கணும்? எல்லாத்தையும் தான் பார்க்கணும். நல்லா தானே இருக்கு, நீட்டா தானே இருக்கு. நீங்க க்ளீன் பண்ணீங்களா எல்லாத்தையும்? நீட்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஹெல்ப்பர் வந்து பண்ணாங்க தான். இருந்தாலும் பாருங்க, இப்போ கூட எப்படி இருக்கு பாருங்க. ஏப்பா நீட்டா இருக்குப்பா இங்கெல்லாம். எவ்வளவு நீட்டா இருக்கு. அங்க இருக்கு. ஒரே ஒரு டஸ்ட் கூட இல்ல. அவ்வளவு நீட்டா இருக்கு. அவ்வளோ நீட்டா இருக்கு. இங்க விட்டு பார்க்காதீங்க. ஏன் அங்க பார்க்க கூடாது? நாங்க அதுதான் அங்க பார்க்க வரோம். ஐயோ, அது வந்து கூடிய விரைவில் வந்து க்ளீன் ஆயிரும். அது எப்போ?
அதுக்கு இன்னும் 4 கிழமை வரலை. ஏன் இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாள் இல்லையா இன்னைக்கு? இன்னைக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு அதான் சேலஞ்சு. சேலஞ்சா? ஆமா, இதான் பண்ண போறீங்க நீங்க. நாங்க சொன்னோம்ல. என்னது? இனி ரீல்ஸ் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னோமா இல்லையா நாங்க? கடவுளே, ரீல்ஸ் போர் அடிக்குது. ஓகே தென் இப்போ என்ன சேலஞ்ச்? ரீல்ஸ் போர் அடிக்குது, அதனால அதை நீங்க க்ளீன் பண்ணணும். இப்போ க்ளீன் பண்ணிட்டு நீங்க ரீல்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தொட்டிலாம் வந்து எடுத்து வச்சிட்டு அப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி தான் ரீல்ஸ் பண்றது கஷ்டம். இதை பண்ணிட்டு நம்ம அதை பண்ணலாம். ஈஸி கஷ்டம்ப்பா இதெல்லாம் க்ளீன் பண்றது. பண்ணலாமே, இதுதான் உங்களுக்கு சேலஞ்ச். பண்ண மாட்டீங்களா எங்களுக்காக? பண்ணுங்க. பார்க்காதீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே. கடவுளே, இவ்வளோத்தையும் எப்படி பண்றதுங்கன்னா ஃபுல்லா மண் இருக்கு. அந்த மண்ணு தான் க்ளீன் பண்ண போறோம். கொஞ்சம் தானே. ஆனா ஒண்ணு, நீங்க ஒரே ஆளே தான் பண்ணணும். அதை நீங்க மட்டும் தான் பண்ணணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறவா? உங்க இஷ்டம். சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணவா? ஆஹா, அதெல்லாம் வேணாம். இதுவே நல்லா தான் இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க அழகா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அழகாவே க்ளீன் பண்ணலாம். ஏய், என்ன சேலஞ்ச் இது? இதுதான் சேலஞ்ச். நீங்க மட்டும் தனியா இதே மாதிரி இப்பவே இந்த நாள்ல பண்றோம். எனக்கு இப்பயே வேர்த்து ஊத்துதே. எப்ப கேட்டாலும் அப்புறம் அப்புறம்னு சொல்றீங்க. ஐயோ, நான் இப்பயே தொடச்சிக்கிறேன். இன்னும் வேலை செஞ்சா நிறைய வேர்வை வரும். என்ன பண்ண போறீங்க? கடவுளே. சரி, ட்ரை பண்றேன். ட்ரை நோ பண்றோம். இன்னைக்கு முடிக்கிறோம் எல்லாத்தையும். முடிக்கிறோமா? ஆமா, நீங்க பண்றத என்ன பண்றீங்கன்னு பார்க்க போறோம். ஃபுல்லா க்ளீன் தான். ஓகேவா? ரெடியா? முதல்ல நான் சுத்தி பார்த்துக்கிறேன். சுத்தி பார்க்குறீங்களா? பாருங்க பாருங்க. அப்புறம் சேலஞ்ச் போயிட்டு இருக்கும்போது முடியலலாம் சொல்லக்கூடாது. முடிச்சுட்டு தான் பண்றோம். எல்லாம் ரீல்ஸ் கிடையாது அதுக்கப்புறம். சரி, ஓகே. இதெல்லாம் எடுத்துடணுமா? பின்ன க்ளீன்னா பின்ன ஃபுல்லாக தானே. என்ன நடக்குது? ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணின்னு இருக்கீங்க. சரி, ரெடியா? பண்ணலாமா? ரெடி தான். ஓகே. ஆனால் என்ன பண்ண போகிறீங்க இப்போது? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? இப்போ இந்த இடம்லாம் எவ்வளோ இதுவாக இருக்குது, அழுக்கா. அதெல்லாம் நம்ம இப்போது என்ன சிரிப்பு? பார்க்கும்போதே கலங்குது. இன்னும் பண்ண தான் போகிறோம். பண்ணும்போது தான் தெரியும் எல்லாம். சரி, இது ஓகே. பண்ணலாம். இதெல்லாம் வேற இடத்துக்கு இப்போ கொண்டு போகணும். ஈஸி தான். எங்க எடுத்துட்டு போகணும்? உங்களுக்கு ஈஸி தானே ஃபஸ்ட்டு. பண்ணலாம்ல. அப்புறம் நடுவில் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஓகே. அப்போ ஓகே. வேறு இடத்துல தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பொருளெல்லாம் தொட்டிலாம் இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல வேறு இடத்துல அழகாக பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணுவீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே சொல்லிட்டு தோதோ வந்துட்டேன். ரெடி தானே? ரெடி. சரி, ஓகே. என்ன பண்ணணும்னு தெரியுமா? பண்ணனும்னா இது எல்லாமே க்ளீன் பண்ணி அங்கே வச்சிரோம். கரெக்ட்டா? ஆஹா, எங்க வைக்க? வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ண போறோம். வேற இடம்னா எங்க? வேற இடம்னா நல்ல இடமா பாருங்க. வேற எங்கனா வைக்கலாமா? ஏன்னா நம்ம இங்கே வேற எதனா பண்ணிக்கலாம். ரீல்ஸ் அந்த மாதிரி இங்கே வச்சிரலாம்ல? இல்லை வேணாம். சரி, அப்போ எங்கே போய் வைக்கலாம்? இந்த பக்கமாக வைக்கலாமா? இந்த சைடில், அந்த சைட்லேருந்து இந்த சைடு தூக்கிடலாமா? அங்கே வைக்கணுமா? ஆமாம். சரி, ஓகே. ஏன்னா நம்ம அங்கே எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லைல்ல, அது அப்படிக்கா இருக்கும். சரி, ஓகே. ஓகே இல்லை. சரி, ஆனால் ஃபஸ்ட்டு அந்த இடத்த தான் க்ளீன் பண்ணணும். இங்கே க்ளீன் பண்ணணும். சரி, தொடப்ப எடுத்துட்டு வந்து தானே க்ளீன் பண்ண முடியும். நோ நோ நோ, நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? நீங்க தானே க்ளீன் பண்றேன்னு சொன்னீங்க எல்லாத்தையும். அப்ப நீங்க தானே கொண்டு வரணும். நானே எல்லாம் எடுத்துட்டு. ஆமா, எல்லாமே நீங்க தான். கடவுளே.
தொடப்பம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் தேவைப்படும். என்னென்ன தேவைப்படுமா? நானே போறேன். ஓகே சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பண்ணிதான் ஆகணும். தொடப்போம், மரம் கையில் எடுத்து எவ்வளோ நாளாச்சு. சரி, அதெல்லாம் எடுத்து கொட்டு. இது போதுமா? இது எடுத்துக்குவா. ஆமாம் வேணும். இதில் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். கடைசியில் என்ன தொடப்போம் மரம் தூக்க ஒரு சேலஞ்சு பண்ணணும். வந்தாச்சு, பண்ணிடலாமே. இந்த பொழுக்கிற வெயில்ல இப்போ நான் இதெல்லாம் எடுத்து எங்க வைக்கணும்? அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். கன்வீனியன்ட் இல்லாத மாதிரி தோணுது. இது ஓகே தான். முதல்ல வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொண்டை போடணும்ல, கொண்டை போடுங்க. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். தெரியுமா இதெல்லாம்? என்னதா? நல்லா தூக்கி தலை மேலே வேலை பார்க்க போகிறோம்ல நம்ம. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாரீ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கம்ஃபர்டபுளாக இருக்கு எல்லாமே. ஓகேல? ஓகே. ஆனால் வேலை பண்ணும்போது ஓகேவா நீங்கள் தான் சொல்லணும். தெரியலையே. சரி, ஓகே, பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்துடணுமா? அங்கே போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாமா? எங்கே? அங்கே வைக்க போகிறோம்ல அந்த இடம், ப்ளீஸ். பெருக்கிறீங்களே நல்லாதான். நல்லா பெருக்கிறேனா? அப்படியே மாடியே க்ளீன் பண்ணிடலாமா? சரி, ஆனால் இன்னைக்கு இதை க்ளீன் பண்ணி ஆகணும். வேற பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ குப்பை அள்ளியிருக்கேன். அல்லணும், இனிமே தான் நிறைய வேற இருக்கு. இதுக்கேவா? இதில் போட்டுக்கலாம்ல? வாட்ச்லாம் கழட்டிடுறேன். இதெல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்கிற அந்த செடிலாம் எடுக்கணுமே. என்னாச்சு? இதெல்லாம் வர மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க.
பார்த்து பண்ணுங்க, முள்ளெல்லாம் இருக்கும். ரோஜா செடியா? ஆ அது இப்போ பார்த்து நம்ம அப்புறமேட்டு வந்து இன்னொரு 4 செடிலாம் வச்சுக்கலாம் அதில். இப்போதைக்கு க்ளீன் மட்டும் பண்ணிக்கலாமா? அப்படியா? ஓகே. சார் இது வரையும் காலி ஆயிடுச்சு. எடுத்துட்டு போயிடுவா? எடுத்துட்டு போயிடுங்க. தூக்கிட்டு போகணும். தூக்குங்க. பார்த்து உடைச்சிட போறீங்க. இவ்வளோ வெயிட். ஏய் successfully shifted one spot. கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போயிட்டேன். ஒண்ணே ஒண்ணா? இதெல்லாம் ரொம்ப பெருசுல. தூக்கணும். ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே உருட்டிட்டே போயிடலாம். பார்க்கலாம். எவ்வளோ இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. தூக்கிட்டு போயிடுவீங்களா எல்லாத்தையும்? எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சிருவா. எடுத்துட்டேன். கஷ்டமா இருக்கா? கை எரியுது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் தான். குட்டி எடுத்துட்டு போவா, பெருசு எடுத்துட்டு போவா. பெருசு தூக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பெருசு எடுத்துட்டு போயிடுவோமா, அப்புறம் எடுத்துட்டு போவா. ஐயோ இவ்வளோ பெருசு நான் எப்படி தூக்குறது? தூக்கலாம், தூக்குங்க. ட்ரை பண்றேன். என்னாச்சு? செம்ம வெயிட். ஸ்லோவா. செம்ம வெயிட். அம்மா அட என்னடா சேலஞ்ச் இது? ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் ஃபுல்லா ரீல்ஸ் தான் பண்ண போறீங்க. வாங்க. எடுத்துட்டு போறேன் கஷ்டப்பட்டு. பார்த்தேன். கீழே போட போறேன். ஸ்லோவா. வந்தாச்சு. இதுக்குள்ள இதை வச்சுக்கலாமா? ஓகே இல்ல? ஓகே. இது ரொம்ப வெயிட்டா இருக்குமே. சத்தியமா இது முடியாது. இதை நான்
ஸ்லோவாகவே பண்ணுங்க. இங்க என்ன அங்க ஒரு கஷ்டமான விஷயம் தான். கொஞ்சம் தானே, வாங்க. முடிஞ்சது. பெருசெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் சின்னது தானா? ரிமைனிங் வந்து குட்டி தான். சின்னதுலாம் ஈஸியாக கொண்டு போயிடலாம். பெஸ்ட். இவ்வளோ பண்ணியும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. டயர்ட் ஆகலையா இன்னும்? சொல்ல முடியல. ஓ, அப்புறம் சேலஞ்சில் நான் தோத்துட்டேன். நான் என்ன பண்ணுறது? இன்னுமே தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குல்ல, பாருங்க. விழுந்துரும். பரவாயில்ல. அந்த மேலே வச்சுக்கோங்க. கஷ்டமா இருக்கா என்ன? ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஜாலியா இருக்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கு. அப்போ பண்றீங்களா? இல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்களே தான் சொல்றீங்களே ஜாலியா இருக்குன்னு. அப்ப பண்ணுங்க. நான் கேட்டேன் சரி அப்படின்னு. பெருசுலாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டா சாப்பிட்டு தான் வெளில வர மாதிரி இருக்கு.
இதோட இதை எப்போ க்ளீன் பண்ணுவீங்க? செடிலாம் வைக்கிறது அது இதுன்னு சொல்கிறீங்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் இது? நீங்கள் அது வரைக்கும் நல்லா இருந்தால் சரி. அது இடலாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்களும் கொடுக்க போகிறோம். இவ்வளோ கஷ்டமாக வர்றதுக்கு ஒரே அடியாக சின்ன சின்னதாக முடிச்சிடலாமா? குட்டி குட்டியாக தானே இருக்கு, ஆ இருந்தாலும் வெயிட்டாக தான் இருக்கு. ஓ வெளியே அழ முடியல சொல்லி. ஆனால் ஃபேஸ் பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கீங்க. அழுதுனே போட்டுமா? இல்லை வேணாம் வேணாம், இது நல்லா தான் இருக்கு. முடிக்கிறேன் சீக்கிரமா. ம் இவ்வளோ குப்பைல ம் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது. இன்னைக்கு நம்ம ரீல்ஸோட லொகேஷன் சூப்பராக க்ளீன் ஆயிடும். ம் நாளையிலேருந்து ஆ நம்ம லொகேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே. அதுதான் இது எடுத்துக்கிட்டு தொட்டியோட சேர்த்து தானே காமிக்கிறேன். ம் தொட்டி ஆ இது உடைக்கவே முடியலையே. இது ஊற்ற வேண்டாம், ம் இருக்கவே முடியாதுல்ல. இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஃபீல். ஆ ரெண்டு தூக்கி போடணுமா? பண்ணுவீங்களா? ரிஸ்க் வேண்டாம். ம்
இன்னும் எத்தனை தடவை நடக்கணும்? 1 2 3 4 5 டைம்ஸ் நடக்கணுமா? அதான் அவ்வளோ அடிக்கிட்டீங்க, இன்னும் 5 தானே பண்ண மாட்டிங்களா? பண்ணிடலாம். ரொம்ப ஸ்வெட் ஆகுதா? இன்னும் 3 4 இருக்கு. எனக்கு கொஞ்சம் பெருக்கி மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். பெருக்கியா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ தோத்துட்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுதான், இன்னும் கொஞ்சம் தானே. அதே மாதிரி மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். பெருக்கலாம் கூடாதான். மூணு தடவை நடந்துட்டு ஒரே வாட்டி பெருக்கிறீங்க, ஈஸி தானே. 3 தடவை நடக்கணும். ஒரு தடவை முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 டைம்ஸ் நடக்கணும். வேகமா போங்க, டக்குன்னு வேகமா. இருந்துச்சா? எவ்வளோ ரெட் ஆயிடுச்சு. குப்பையெல்லாம் அள்ளிடுவா? மேலே விட்டோமா அள்ளிடலாம், மேலே இருக்குதுல்ல. இதெல்லாம் வராதோ? வரும், முறத்தை வச்சு இது பண்ணிடணும். கையில் எடுத்தால் தான் வரும். ஓ, ஐயோ, பூச்சிலாம் வருது இதுக்குள்ள இருந்து. பேக் பண்ணுங்க போ. என்னப்பா இது? ஏதோ பூமிக்குள்ளெல்லாம் செடி வருது. அந்த அளவுக்கு பூமியே மேலே மொட்டை மாடியில் வச்சிருக்கீங்க நீங்க. அப்போ சரி, வந்த வரைக்கும் பண்ணலாம். ஒரு தொடப்பத்தை வச்சு இது பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நீங்களே பாருங்களேன் கொஞ்சம். அப்படியே கொஞ்சம் எடுத்து காமிங்களேன். பண்ணதே இல்லை.
இதெல்லாம் வேற க்ளீன் பண்ணாங்க. என்ன உட்காந்துட்டீங்க? என்ன பண்றீங்க உட்காந்துட்டு? அடப்போமா நீ வேற. ஏன் என்னாச்சு? ஐயோ ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டயர்டா இருக்கு. உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, உட்காந்துட்டீங்க. உட்கார மாட்டேன்னு தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குல்ல, அதே முடிச்சிட்டா முடிஞ்சிரும்ல. அதெல்லாம் வேற இப்பதான் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லா தேய்ச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு இருக்கு. மண்ணெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. பின்ன மழைலாம் பெஞ்சு பின்ன எப்படி இருக்கும்? க்ளீன் பண்ணணும், அதுக்கு தான். ஏந்துருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். எங்க இதுல குறைஞ்சிட்டு இருந்தது இதோ. மண்ணெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிச்சா? செம்ம மண்ணு ஒட்டிட்டு இருக்கு எல்லாமே. வேர்லாம் இதுக்குள்ள போயிடுச்சு போல. ஓ, மரம் வளர்ந்துரும் அப்பனா. சரி, மண்ணில் இவ்வளோ இருக்குல்ல, வீடு கட்டிடுறீங்களா? இங்கே இல்லை, இந்த மண்ணை கொண்டு போய் எங்கே கட்டுங்க. தண்ணி வேணா போய் கொண்டு வரட்டுமா? நான் பண்ணிட்டே இருக்கீங்களா? குடிக்கிறதுக்கு தான். இப்போதான் உட்காந்தீங்கங்காட்டி நான் வேற சொன்னதும் எழுந்துக்கிட்டீங்க. தண்ணி வேணா குடிக்கிறதுனா குடிங்க. நான் குடிச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் குடிக்கிறீங்களா? சரி, நான் க்ளீன் பண்ணிட்டே இருக்கேன். சரி, நான் போய் எடுத்துகிட்டு வருவா. என்னாச்சு? தண்ணி ஊற்றிட்டா போயிடு. இப்போ இது ரொம்ப க்ளீனாக பெருக்க முடியாதுல்ல. ஓ, மண்ணெல்லாம் அப்படியே இருக்கா? அந்த லைட்டாக அது சொல்கிறீங்களா? இப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறீங்களா இல்லை மழை பெஞ்சா அதுவே க்ளீன் ஆகிடும்? மழை பெய்யுமா? பெஞ்சா பாருங்க, இவ்வளோ குப்பையை வச்சிருக்கிறது ஒரு வீட்டில். ஒரு நாள் குப்பை இல்லம்மா, அதை நீங்களே சொல்றீங்களே. ஆனால் நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். வெயில்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரியா போதும் சேலஞ்சும் கொடுத்துட்டு சொல்லணும்ல ஒரு 2-3 வார்த்தை, இல்லைன்னா எங்களை எதனா நினச்சிக்க போகிறாங்க. எப்படி இருக்குன்னா வேலையும் கொடுத்துட்டு பாவமும் பார்க்குற மாதிரி. சும்மா மாஸ்க் எல்லாம் போட்டு நம்ம 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு கொட்டிட்டு என்ன கொட்ட போறீங்களா குப்பிலாம்? ஓ, அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி கொட்டுறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைல்ல, இது நமக்கு தேவைப்படும். சொரண்டீங்கல்ல, சொரண்டுறதுக்கு தேவைப்படும். சரி, பார்த்தாச்சா? எதுவும் உள்ளல இல்லை, மண்ணு தான் எல்லாமே. மண்ணு தொடப்ப கட்டதான் இருக்கு. பழைய தொடப்பம் வேண்டாம், போட்டுருமா? பாருங்க, இங்கே கொட்டலாமா? அப்படி 2 கேப்ல கொட்டலாமா?
நீங்கள் தான் போய் கொண்டு வந்தேன், அப்படியே குதிச்சு கொண்டு வந்துடுங்க. ஒரே நிமிஷம். என்ன உத்து உத்து பார்க்குறீங்க? நம்ம மண்ணை போய் சேர்ந்துச்சானா? நம்ம கொட்டினதெல்லாம் கீழே தான் போச்சா? ஐயோ, வேற எங்கேயாச்சும் போச்சான்னு பார்த்தேன். எங்கே போகுது? எல்லாம் கீழே தான் போய் சேர்ந்துருக்கு. இவங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கல்ல. நேற்று ஃபுல்லாகவே இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ, லெமன் பா. சரி, அவ்வளோதான். இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு இது என்ன அழுக்கு தண்ணி? ஃபுல்லாக அழுக்கு. தண்ணியும் வராது. நம்ம இங்கேருந்து தான் எடுத்து வந்து ஊற்றணும். அங்கே டேப் இருக்குல்ல, ஊற்றலாமா இல்லை அப்புறம் அப்படியே போயிடுமா? ஊற்றி விடலாமா? ஊற்றி விடலாம். ஆனால் தண்ணி இல்லையேப்பா நம்மளுக்கு. இதில் தண்ணி வராது. தண்ணின்னா வரும், சுத்தமாக வரல. ஓ, கீழே போய் கொண்டு வரட்டா? வேறு வழி இல்லை. இல்லை, நம்ம போகலாம். நான் ஊற்று வேணாவா? எப்படி இருந்த இந்த பிளேஸ் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுல. இனிமே நல்லா இருக்கும்ல ரீல்ஸ்லாம் பண்ண? ரீல்ஸ் பண்ண இனிமே நல்லா இருக்கும்ல பிளேஸ்? நீங்களே பாருங்க, நீங்க பண்ணது இப்படி இருந்ததை எப்படி மாத்திருக்கீங்க நீங்களே பாருங்க. இதே தூக்கி போட்டுலாம்ல. போகணும். ஓகே, ஸோ இன்னைக்கு எனக்கு கொடுத்த இந்த கஷ்டமான சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹாப்பியா?
ரொம்ப. நீங்கள் பார்க்குற நீங்களும் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ச்சே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சேலஞ்சை நான் லைஃப்பில் எடுத்து செஞ்சதே இல்லை. தெரியுது ஃபேஸ் பார்த்தா. இருந்தாலும் வந்து இது ஒரு பெஸ்ட் சேலஞ்சு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெயிட் லிஃப்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். இந்த vlog எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். முதல்ல போய் நான் குளிக்கணும். என்னாச்சு கையே? கையெல்லாம் எரிச்சலாக இருக்கு. ஓ முள்ளு ஏதாவது குத்திச்சாங்க. ஐயோ